வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப க்யூட்டான ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டெடி தான் பார்க்க போகிறோம். இது வந்து உள்ளன் நூல் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து ஒயிட் அண்ட் எல்லோவில் பண்ணியிருக்கேன். அதனால் ஒயிட் கலர் நூல் எடுத்துட்டு நம்மளோட உள்ளங்கையை சுற்றி 100 தடவை சுற்றிக்கணும். சுற்றினதுக்கு அப்புறமா நூலை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீளமாக ஒரு நூலை எடுத்துட்டு இப்போ நம்ம சுற்றினதை கவனமாக அப்படி கையிலேருந்து வெளியில் எடுத்து அதோட சென்டரில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற நூலை வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கணும். நல்லா டைட்டாக கட்டி 3 முடிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த லூப் மாதிரி உள்ளதை அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம் 2 பக்கமுமே. இதை வந்து அப்படியே கொஞ்சமாக நம்ம ட்ரிம் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நல்லா புசுன்னு பாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக சைஸை வந்து ஒன்று போல் எல்லா பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே இருக்கணும். கட் பண்ண உங்களுக்கே தெரியும். அது நல்லா வந்து அந்த நீளமாக அந்த நூல் தெரியாமல் நல்லா புசுன்னு வரும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து டெடியோட தலை செய்யணும். அதுக்கு வந்து நம்மளோட 4 விரலை சுற்றி மறுபடியும் 100 தடவை சுற்றிக்கணும். நம்ம ஏற்கனவே செஞ்சதை விட இது கொஞ்சம் குட்டியாக இருக்கணும். அதே மெத்தட் தான். ஆனால் இப்போ ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறமா சின்ன நூல் வச்சு இதை வந்து சென்டரில் நல்லா கட்டிக்கணும். இதை வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக போட்டுக்கணும் முடிச்சு. அப்போ தான் வந்து பாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இதையும் அதே மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அப்படி சின்னதாக அப்படி ட்ரிம் பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஏற்கனவே பண்ணதை விட இது கொஞ்சம் குட்டியாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் எந்த கலரில் வேணாலும் பண்ணிக்கலாம். பிங்க் வித் ஒயிட்டு, இல்லை ஒயிட் வித் பிங்க், ஒயிட் வித் ப்ளூ, பர்பிள், எந்த கலர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த கலர் வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ 2 ஒயிட்லேயும் செஞ்சாச்சு. அடுத்து வந்து எல்லோ கலரில் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து 2 விரலை சுற்றி 50 ரவுண்டு சுற்றிட்டு அதே மாதிரியே நம்ம சின்னதாக ஒரு நூல் வெட்டி அது சென்டரில் நல்லா டைட்டாக கட்டிக்கணும். இதுதான் வந்து டெடியோட கை கால் அதெல்லாம் வரும். இதே 2 பக்கமும் கட் பண்ணிட்டு நல்ல சின்னதா ட்ரிம் பண்ணிடணும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரிம் பண்ணிடணும். இதே மாதிரி மொத்தம் 6 ரெடி பண்ணிக்கணும். இதே சைஸ்ல 6 ரெடியாக இருக்குது. அடுத்து டெடியோட வாயும் பின்னாடி வாலும் வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கும் 2 விரலை சுற்றி 30 தடவை மட்டும் சுற்றிக்கணும். நம்ம ஆல்ரெடி பண்ண 6 பண்ணியிருக்கோம் இல்லையா எல்லோ கலரில், அதை விட வந்து இது குட்டியாக இருக்கணும். இதையும் அதே மாதிரி சென்டரில் முடிச்சு போட்டுட்டு சுற்றி கட் பண்ணி சின்னதாக ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். எல்லா பாம்பமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி 2 வேணும் குட்டி குட்டியாக. அடுத்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த 6 கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் 2 ஒயிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய ஒயிட் இருக்கு இல்லையா, அதில் வந்து சென்டரில் கொஞ்சமாக க்ளூ கன் வச்சு க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே உள்ள அந்த குட்டி ஒயிட்டை ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் அதோட 2 சைட்லேயும் அந்த கழுத்து பக்கத்தில் உள்ள 2 சைட்லேயும் கொஞ்சம் க்ளூ போட்டு அந்த எல்லோ கலர் உள்ளதை ஒட்டிடணும். இப்போ க்ளூ கன் இல்லாட்டி நீங்கள் ஃபெவிகால் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா பிடிச்சிக்கோங்க, அது ஒட்டுறதுக்கு வந்து நேரமாகும். க்ளூ கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அப்படியே 2 காலையும் வந்து ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் அதோட தலையோட 2 சைட்லேயும் இன்னொரு 2 எல்லோவும் ஒட்டிடணும். அதுக்கப்புறம் அதோட பின்னாடி குட்டியாக பண்ண எல்லோ கலரை வந்து அதோட வால் மாதிரி இப்படி ஒட்டிடணும். அதுக்கப்புறம் அதோட முகத்தில் வந்து கொஞ்சம் கீழே வந்து வாய் ஒட்டிடலாம். ஸோ எல்லா பாம்பமையும் ஒட்டியாச்சு. அடுத்து அதுக்கு கண் வைக்கணும். அதுக்கு வந்து நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி இந்த ரெடிமேடாக விற்கும் இல்லையா அந்த கூகுளி ஐஸ், அதுதான் வந்து 2 ஒட்ட போகிறேன் கண்ணுக்கு. அதுக்கப்புறம் அதோட மூக்குக்கு வந்து சின்னதாக ஒரு
இந்த பீட் மாதிரி இருக்குது, அதை ஒட்டிடலாம் பிளாக் கலரில். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப க்யூட்டான டெடி பேர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் உள்ள நூல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.